வெல்கம் டு எக்ஸலண்ட் அகாடமி. நம்ம இப்போ எஸ்ஐ எக்ஸாமுடைய பார்ட் 1 நீங்க கொஸ்டின் பேப்பர் டீகோடிங் பார்த்துட்டீங்க. அடுத்தது பார்ட் 2 நீங்க சைக்காலஜி கேட்டதுக்காக பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். 2 எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணும் 10ஆல் அதிகரித்தால் விகிதமானது 5:7 ஆகும். அந்த இரு எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஷார்ட்கட் பாருங்க. ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதிக்கிறோம். அடுத்தது எந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோமோ அதை சென்ட்ரல் எழுதிக்கிறோம். அடுத்த ரேஷியோ 5:7 கீழே எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 7 - 5 2. பிளஸ் ஆர் மைனஸ் முக்கியம் இல்லை, டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றோம் அப்படின்னா சென்ட்ரல் வேல்யூவால மல்டிபிள் பண்றோம். 10 × 2 அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 20ன்னு வருது. இதை மேலே நியூமரேட்டர்ல வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த வேல்யூ கிராஸ் மல்டிபிள் பண்றோம். 5 × 5 25 மைனஸ் இந்த ரெண்டு வேல்யூ 3 × 7 21. இப்போ என்ன வருது? 20 இதுவும் ஒன்றும் பிளஸ் ஆர் மைனஸ் முக்கியம் கிடையாது, நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கிறோம் அவ்வளவுதான். என்ன வருது? 4 வருது இல்லையா? அப்போ ஆன்சர் 5 வருது. இது என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் அப்படிங்கிறது 5ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ரேஷியோவில் கொண்டு போய் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 3 × 5ங்கிறது ஒரு வேல்யூ, அடுத்தது 5 × 5 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. அப்போ 3 × 5 = 15 ஒரு ஆன்சர், 5 × 5 = 25ங்கிறது ஆன்சர். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வரும். இது புரிஞ்சுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோ எழுதிக்கிறோம், சென்டர் வேல்யூ எழுதிக்கிறோம், டிஃபரன்ஸ் எடுத்து நம்ம போடுறோம். இது ரொம்ப ஈஸியான மாடல். இது ஷார்ட்கட் இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம், இல்லை ஃபார்முலா போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்த சம் போகலாம். இந்த சம் பாருங்க. எந்த எண்ணானது ஒரு வரைபடத்தில் மட்டும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இந்த சம்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல மட்டும்தான் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? 5ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அடுத்தது பாருங்க, இங்க ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியா 2 இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 ஆன்சர் வருது இல்லையா? 5 ஒன்று வரலாம், 2 வரலாம். ரிமைனிங் எல்லாம் பாருங்க, இங்க வந்து ஒரு முக்கோணம் இருக்கு, இங்க செவ்வகம் இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள இந்த வேல்யூ இருக்கு, இது இந்த 3 வேல்யூக்குள்ள இருக்கு. அப்போ ஒன்னா ஆன்சர் 5 வரலாம் அல்லது 2 வரலாம். நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு? ஆப்ஷன் சி 5 மட்டும் இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம ஆப்ஷன் சி எடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த சம் வந்து ரொம்ப சிம்பிளானது. ஒரு சிறை எப்பொழுதும் பெற்றிருப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? ஒரு சிறை எப்பொழுதும் பெற்றிருப்பது என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பூட்டுக்கள். இது சிம்பிளான ஆன்சர் தான். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. இது வந்து பசில்ல வரக்கூடியது இல்லைங்களா? ரீசனிங்ல வரக்கூடியது இது. இப்போ இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள்குள்ள வேல்யூ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்கல, அந்த வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா இதை நம்ம ஒரு லைனா எழுதிக்கலாம். எழுதும் போது என்ன, இப்போ நம்பர் சிஸ்டம்ல எழுதுவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 8, அடுத்த வேல்யூ பாருங்க 15, அடுத்தது 29, அடுத்த வேல்யூ 57, அடுத்தது 113, அடுத்த வேல்யூ என்ன? இந்த மாதிரி நம்ம நம்பர் சீரிஸ் மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துட்டே வரலாம். பாருங்க 8 - 15 எவ்வளவு வருது? 7 வருது. அடுத்து இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 14. அடுத்து இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 28. அடுத்த நம்பர் டிஃபரன்ஸ் எடுத்தா 56. அப்ப என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ் இப்படி வருது அப்படின்னா அப்ப இந்த வேல்யூ டபுள் ஆயிட்டே போகுது இல்லைங்களா? இப்போ 7 × 2 வருது, 14 × 2, 28 × 2. அப்ப அடுத்து என்ன வரும்? 56 × 2. நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் அல்லது ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வருது? 112 இல்லைங்களா? அப்போ இது கூட எவ்வளவு ஆட் ஆயிருக்கும்? 112 ஆட் ஆயிருக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணி எழுதுறோம். 113, 112 எழுதுனீங்கன்னா 225. அப்ப இந்த பசில்ல வர ஆன்சர் என்ன அப்படின்னா 225 தான் வரும். அப்ப ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் சி 225 அப்படிங்கிறது வரும். அப்ப இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இது நம்பர் சீரிஸ் இல்லைங்களா? இந்த சம்ம நம்ம எடுத்து எழுதும் போது எப்படி வரும்? நம்பர் சீரிஸ். இந்த மாதிரி மாடல் வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இப்படி டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா ஒரு கூட்டு தொடரா வரும். ஏதோ ஒன்று ஆட் பண்ணி வந்திருக்கும். அந்த ஆட் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மல்டிபிள் கூட உங்களுக்கு தேவையில்லை. எப்படி இருக்கு அப்படின்னா 7 + 7, 14 + 14, 28 + 28, 56 + 56 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போயிருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஞாபகம் ஈஸியா போட்டலாம். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் ஏ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர், எம் என்பவர் ஜேவை விட குள்ளமானவர், பி என்பவர் ஜேவை விட உயரமானவர் ஆனால் எஸ்ஐ விட குள்ளமானவர். இவற்றுள் யார் மிகவும் குள்ளமானவர்? இந்த மாதிரி கேட்குறாங்க.
இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எழுதணும். எடுத்து எழுதுனோம்னா ஆன்சர் ஈஸியா வந்துரும். எப்படி எழுதணும் அப்படின்னா, இது ஹைட்ட சொல்றாங்க இல்லீங்களா? அப்ப நம்ம ஹைட்ட பேஸ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம படிக்க படிக்க அப்படியே அப்ளை பண்ணிட்டு வரலாம். முதல்ல என்ன குடுத்திருக்கு? ஏ என்பவர் எஸ்-ஐ விட உயரமானவர். அப்ப என்ன அர்த்தம்? எஸ்-அ விட ஏ ஹைட். அப்ப மேல தானே ஏ எழுதணும் இல்லீங்களா? எஸ்-ஐ விட ஏ உயரமானவர் எழுதிட்டோம். அடுத்தது எம் என்பவர் ஜே-வை விட குள்ளமானவர். அப்ப என்ன எழுதணும்? எம் வந்து கீழ இருப்பார் இல்லீங்களா? எம் என்பவர் இது தனியா ஒண்ணு சொல்லிட்டாங்க. இது கூட சேர்த்து சொல்லல. அதனால நம்ம தனியா எழுதுறோம். எம் என்பவர் ஜே-வை விட குள்ளமானவர். அப்ப ஹைட் கம்மி. இவர் அதிகமானா இப்படி எழுதியிருக்கோம். இவர் ஹைட் கம்மியா இருக்காரு. அடுத்தது பி என்பவர் ஜே-வை விட உயரமானவர். பி வந்து ஜே-வை விட உயரமானவர். அப்ப பி இங்க தான் எழுதணும். ஜே-வை விட ஹைட்டா இருக்காரு. இப்ப இந்த 3 டீட்டெயில் எழுதிட்டோம். அடுத்தது இவற்றில் யார் மிகவும் குள்ளமானவர்? சரி இன்னொரு டீட்டெயில் இருக்கு. ஆனால் எஸ்-ஐ விட குள்ளமானவர். பிக்கு மட்டும் ஒரு டீட்டெயில் என்ன குடுத்துருக்காங்க? பி என்பவர் ஜே-வை விட உயரமானவர். ஆனால் எஸ்-ஐ விட குள்ளமானவர். அப்ப எஸ்-ஐ விட குள்ளம்னா எஸ்-க்கு கீழ தான் யார் வருவா? இந்த வேல்யூ அப்படியே வரும். எஸ்-க்கு கீழ எழுதுறோம். மறுபடியும் பி, ஜே, எம். இந்த ஒரு வார்த்தையினால மாறுது இல்லைங்களா? பி என்பவர் எஸ்-ஐ விட குள்ளமானவர்ன்னு சொன்னதுனால, இத எடுத்து நம்ம இங்க எழுதிடுறோம். அப்ப எழுதும்போது என்ன வரும்? ஏ, எஸ், டி, ஜே, எம். இது எல்லாத்தையும் எழுதிரும் இல்லைங்களா? அடுத்து கடைசியா வந்து ஆன்சர் என்ன? இவற்றில் யார் மிகவும் குள்ளமானவர்ன்னு வரும்போது எம் வரும் இல்லைங்களா? ஆப்ஷன் டி. அப்ப இந்த சம்ம ஈஸியா போடலாம். எப்ப அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெய்ட் லைன் எழுதக்கூடாது. நேரா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். நீங்க ஹைட்ன்னு சொல்றதுனால நம்ம வெர்டிகலா எழுதிட்டோம்னா ஆன்சர் ஈஸியா வந்துரும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? இந்த சம் ஒரு ஈஸியான பசில் தான். இங்க இது மேக்ஸிமம் இந்த பசில் எல்லாம் சைக்காலஜில ஏன் வருது அப்படின்னா, உங்க டைம கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் இத யோசிச்சுட்டே உட்காந்துக்குவோம் இல்லைங்களா? நம்ம இந்த மாரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரியலன்னா உடனே அடுத்த சம் போயிரணும். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். கடைசியா நம்ம ஆன்சர் போடலாம். ஆனா யோசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆயிரும்? உன்னால மத்ததெல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாம ரொம்ப டைம் ஆயிரும். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாடல் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அத வச்சு நம்ம இத போட்டுடலாம் இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் இது எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இத மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. கவனிச்சு பாருங்க. இங்க 9 6 ஆர் 54 மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க? இத லெஸ் பண்ணிடுறாங்க. இந்த வேல்யூவ மைனஸ் பண்ணிடுறாங்க. அப்ப -14 போட்டா என்ன வருது பாருங்க. ஆன்சர் வருது இல்லீங்களா? அப்போ இந்த 2யும் பெருக்கி இதுல கழிச்ச ஆன்சர் வருது இல்லையா? அப்ப அதே மாரி இத செய்யணும். அப்ப இங்க எழுதும்போது பாருங்க, இந்த 2யும் மல்டிபிள் பண்ணிடுறாங்க. -14 போட்டுறாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இங்க எதுவுமே இல்ல. நம்ம வேணா எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? இந்த 2யும் பெருக்கணும் இல்லையா? அப்ப 8 இன்டு எக்ஸ். அப்ப என்ன வரணும்? இந்த 2யும் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் மைனஸ் என்ன வரணும்? 10 போடணும் இல்லைங்களா? -10 10 கழிச்சா என்ன வரணும் ஆன்சர்? 38ன்னு வரணும். அப்ப ஒரு ஈக்குவேஷன் மாரி வந்துருச்சா? 8x - 10 = 38 அப்படின்னு வந்துருச்சு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 8x மட்டும் இங்க வச்சுக்கலாம். 38 இங்க இருக்கட்டும். -10 அந்த பக்கம் போனா +10ன்னு வந்துரும் இல்லைங்களா? அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 48ன்னு இருக்கும். x மட்டும் இங்க வச்சுக்கலாம். இது கீழ போச்சுன்னா x = 6 8 48 இல்லைங்களா? x = 6ன்னு வரும். நீங்க உங்களுக்கு திங்க் பண்ணி சொன்னாவே ஓகே. அல்லது அப்படி எழுதி பார்த்தாலும் ஓகே. ஈக்குவேஷன் கஷ்டமா இருந்தா நம்ம யோசிச்சாவே தெரிஞ்சிரும். இங்க என்ன நம்பர் போட்டா இந்த ஆன்சர் வரும். ஏன்னா என்ன பண்ணிருக்காங்க? இத மல்டிபிள் பண்ணி இத மைனஸ் பண்ணா இது கிடைக்குது இல்லைங்களா? அத வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். அப்ப இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இல்லைங்களா? 6த் ஆன்சர். அப்ப சில டைம் ஈஸியா வரும். சில டைம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாரி இருக்கும். அப்ப இந்த டைமிங் நம்ம மிச்சம் பண்ணணும்னா, தெரியலன்னா உடனே ஸ்கிப் பண்ணிரணும். கடைசியா கூட இத யோசிச்சுக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. 15 நாற்காலிகள் வரிசையில் உள்ளன. பி நடுவில் இருக்கிறது. வலதுபுறத்திலிருந்து எண்ணும்போது Q 12வது இடத்தில் உள்ளது. P மற்றும் Qக்கு இடையே எத்தனை நாற்காலிகள் உள்ளன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்ப நீங்க இது ஒரு ஆர்டர்ல போடுவோம் இல்லைங்களா? ரேங்கிங் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்ம சிம்பிளா நீங்க எழுதி பார்த்தாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க டைரக்ட்டா 15 வேல்யூ எழுதி கூட போடலாம். ஆனா என்னன்னா, வலதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்றதுனால, நீங்க வலதுபுறத்துல இருந்து வேல்யூ எழுதி நீங்க சிம்பிளா போட்டுக்கலாம். இப்ப நான் 15 வேல்யூ எழுதுறேன். இப்ப 15 வேல்யூ எழுதியாச்சு. நம்ம சென்டரா என்ன இருக்குன்னு சொல்றாங்க? P என்பது நடுவில் உள்ளது. அப்ப நம்ம இங்க வேல்யூ வந்து இங்க எழுதிக்கலாம் இல்லைங்களா? இங்க P எழுதியாச்சு. வலதுபுறத்திலிருந்து 12வது இடத்தில் Q உள்ளது அப்படின்னா, நம்ம வலதுபுறம்னு இதுதானே? ரைட் சைடு. நம்ம கைக்கு ரைட் சைடு நம்ம பார்க்கணும். நம்ம பேப்பர் வச்சிருக்கோம்னா, பேப்பருக்கு ரைட் சைடு இது இருக்கு. இந்த பக்கம் இருந்து 12வதா இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம்? வேல்யூ என்ன இருக்கு? Q இருக்குன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்?
மொத்த 15 சேர்ல சென்டர் வேல்யூ எழுதிட்டோம். P இருக்குன்னு எழுதிட்டோம். அடுத்தது வலதுபுறத்துல இருந்து 12வதா Q எழுதிட்டோம். கேள்வி என்ன அப்படின்னா, இடையில இல்லைங்களா? இடையில எவ்வளவு சேர்ஸ் இருக்கு அப்படின்னா எவ்வளவு இருக்கு? D இல்லைங்களா? 3 இருக்கு. அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. சிம்பிளா எழுதிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ரேங்கிங் அப்படிங்கிறது ஒண்ணு கத்துட்டோம்னா, இத நம்ம வேற ஒரு வழியில போடலாம். இப்ப நீங்க சிம்பிளா இதை இப்படி போடு. அடுத்த சம் பாருங்க. முதல் 10 இயலெண்களின் சராசரி என்ன? அப்ப முதல் 10 இயலெண்கள். இயலெண்கள் அப்படின்னு என்ன? நேச்சுரல் நம்பர். அது எதுல ஆரம்பிக்கும்? நேச்சுரலா நம்ம ஒரு நம்பர கவுண்ட் பண்ண எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 0ல இருந்து கவுண்ட் பண்ணுவோமா? 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம் இல்லீங்களா? அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிக்குது. 1, 2, 3 அப்படின்னு நம்ம நேச்சுரல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயல் எண்கள். இயல்பாக நம்ம எப்படி சொல்லுவோம்? 1, 2, 3ன்னு சொல்லிடுவோம் இல்லீங்களா? அப்போ ஒரு நேச்சுரல் நம்பர ஃபர்ஸ்ட் 10 முதல் 10 இயலெண்களின் சராசரி அப்படின்னு என்ன அர்த்தம்? சராசரினா என்ன? 10யும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ண போறோம் இல்லீங்களா? சராசரி அப்படின்னு என்னன்னா மொத்தம். மொத்தம் பை மொத்தம் எத்தனை கவுண்ட்? எண்ணிக்கை அப்படின்னு போடுவோம் இல்லீங்களா? ஆனா இது எல்லா சம்முக்கும் போட்டா கொஞ்சம் லேட் ஆயிரும். அப்ப நம்ம இதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா n into n plus 1 by 2. ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 10னா நம்ம ஈஸியா போட்டுலாம். முதல் 50 முதல் 55 அப்படின்னு என்ன பண்ணுவோம்? 55 நம்பரை எழுதி கூட்டி 55ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? அந்த வேல்யூ இங்க 10ன்னு கொடுத்தா இந்த எண்ணுக்கு பதிலா 10ன்னு போட்டா ஆன்சர் வந்துடும். அடுத்து அதே பதிலா 50ன்னு கொடுத்தா இங்க 50ன்னு போட்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்ப சராசரிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப முதல் 10னா 10 இன்டு 10 பிளஸ் 1 பை 2 இவ்வளவுதான். இதுக்கு பதிலா 50னா அந்த வேல்யூ போட்டுக்கோ இல்லைங்களா? அப்ப 10 இன்டு 11 பை 2. அப்ப நம்ம டிவைட் பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம இப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். இங்க 5 வருது இல்லைங்களா? 55. இப்போ சிம்பிளா இப்படி போட்டுடலாம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 55 ஆப்ஷன் ஏ வருது இல்லைங்களா? இப்போ இதுக்கு பதிலா 45 இருந்தா என்ன பண்ணுவீங்க? 45 into 45 plus 1 by 2 இந்த மாதிரி எதுக்கு வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 120ன்னு கொடுத்தா கூட இந்த வேல்யூ போட்டுக்கலாம். அதுக்கு பதிலா 120 வேல்யூ எழுதி ஆட் பண்ணி நம்ம போட முடியாது. அடுத்த சம் பாருங்க. ஒரு தொலைபேசி எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களில் உள்ள பெருக்கல் தொகை. அதாவது நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா போன்ல, அது கீபோர்டு இல்லைங்களா? அந்த கீபோர்ட்ல என்னென்ன வேல்யூ எல்லாம் இருக்கும்? 0, 1, 2, 3, 4, 9 வரைக்கும் இல்லைங்களா? அதுல அனைத்து எண்களின் பெருக்கல் தொகை எவ்வளவு நம்பர் வேணா இருக்கட்டும் இல்லைங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இன்னும் எவ்வளவு வேல்யூ வேணா இருக்கட்டும். நீங்க மல்டிபிள் பண்ணா கடைசியில் இன்னொரு வேல்யூ என்ன போடுவோம்? 0. இந்த 0 இருக்கிறதுனால இந்த ஆன்சர் என்ன ஆயிரும்? மொத்தமா 0 ஆயிரும். அதனால நம்ம அதுக்காக இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம எழுதும்போது நம்ம யோசிச்சுக்கணும் இல்லைங்களா? எவ்வளவு வேல்யூ மல்டிபிள் பண்ணி வந்தாலும் 0 இருக்கிறதுனால மொத்தமா 0 ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, இது சும்மா ஒரு ஒரு ட்விஸ்ட்டுக்காக நம்ம ஒரு பதட்டத்துல ஏதோ ஒரு வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோங்கிறதுக்காக இது குடுத்துருக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன? 0. அடுத்த சம் பார்க்கலாம். இது பசில் குடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு இந்த 2 வேல்யூ எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, 3வது எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம் எழுதிக்கிறோம். 6, 3, 4, 8 இருக்கு. அடுத்தது 18, 2, 3, 27 அடுத்தது 15, 5, எக்ஸ் அப்ப இங்க வேல்யூ எதுவுமே கொடுக்கல நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க. இந்த 2 வேல்யூவை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கிறாங்க. 6/3 வர ஆன்சர் என்ன? 2. வர்ற ஆன்சரை இந்த கடைசி வேல்யூவால மல்டிபிள் பண்ணிடுறாங்க. இப்ப 2 × 4 8 அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 6/3 இன்டு இந்த கடைசி வேல்யூ 4 வர்ற ஆன்சரை நம்ம போட்டுடுறாங்க. அதே மாதிரி தான் அடுத்து பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். 18/2 இன்டு 3ன்னு வந்திருக்கணும் இல்லைங்களா? இந்த 2 வேல்யூ டிவைட் பண்ணா 9 வருது. இது கூட மல்டிபிள் பண்ணா 3 × 9 27 அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. அப்ப நம்ம அதே மாதிரி இதை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை டிவைட் பண்ணணும். 15/5 என்ன வரும்? 3 வரும். இப்ப வர ஆன்சர் என்ன பண்ணும்? இந்த 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 3 × எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? 9ன்னு கொண்டு வரணும். அப்ப எக்ஸ் கிட்ட என்ன இருந்தா 9 வந்திருக்கும்? 3 இல்லைங்களா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3. இங்க 3ங்கிற வேல்யூ வந்ததுனால தான் 9 வந்துச்சு இல்லைங்களா? இப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ டிவைட் பண்ணி 3வது வேல்யூவோட மல்டிபிள் பண்ணா கடைசி ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்திருக்காங்க. கடைசி ஆன்சர் நம்ம எக்ஸ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அடுத்த சம் பாருங்க. இது வந்து பர்சன்டேஜ்ல கேட்டுறாங்க இல்லைங்களா? சதவீதம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டுறாங்க. ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம் சேர்ந்தது? 24 மணி நேரம் இல்லைங்களா? 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துல
3 மணி நேரங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்களா? அப்போ இதுல 3 மணி நேரத்த நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? இந்த மாரி கேட்டாங்கன்னா, இப்படியே எழுதி பழகிக்கங்க. 24 மணி நேரத்துல 3 மணி நேரங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இல்லைங்களா? இல்லன்னா இன்னொரு விதமா நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, 24 மணி நேரங்கிறது 100% இல்லைங்களா? அதானே மீனிங். 24 மணி நேரங்கிறது மொத்தம் இல்லையா? ஹோல் பார்ட்ட நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 100ன்னு எடுத்துக்கிறோம். அதுல 3 மணி நேரம் எத்தனை? நம்ம கொஸ்டினா மாத்துறோம். இது நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது அதிகமானா இது அதிகமாகும். இது குறைஞ்சா இதுவும் குறையும். அப்போ 24 மணி நேரம் 100, 3 மணி நேரங்கிறது எவ்வளவு? அப்ப எப்படி எழுதுவோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இப்ப 3 இன்டு 100 இப்படி வந்துருச்சு இல்லைங்களா? அப்ப கொஸ்டின் மார்க் ஆப்போசிட்ல இருக்கிறத கீழ எழுதிருவோம் இல்லைங்களா? டிவிஷன்ல எழுதிருவோம். அப்போ 24. அப்ப இத நம்ம சம் போட்டோம்னா என்ன வரும்? 3 இன்டு 8 24. அப்ப 100/8ன்னு இருக்கும். இத நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வரும்? இப்போ 2 இன்டு 4 8ன்னு எழுதலாம். அடுத்தது 25 இன்டு 4 100ன்னு எழுதலாம். அப்ப 25/2ன்னு இருக்கும். அப்ப நம்ம இத சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வரும்? 12 1/2 இல்லைங்களா? 12 1/2 மணி நேரம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 12 1/2 ஆப்ஷன் பி வரும் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல நேர்மாறல் இல்லைங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நேரம் குறைஞ்சா என்ன ஆகும்? பெர்சன்டேஜும் குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆன்சர் வந்து 12 1/2% இல்லைங்களா? 12 1/2% அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது சைக்காலஜில இது வந்து நீங்க ஜெனரலா திங்க் பண்ணி போடுறதுதான். என்ன குடுத்துருக்காங்க? ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல். இதுதான் வந்து முதல் கடமையா இருக்கும். மத்தத நம்ம படிச்சு பார்த்தா, சமூகத்திற்கு சேவை செய்து பாதுகாத்தல், இதெல்லாம் அடுத்தது தான் வரும். குற்றவாளிகளை பிடித்து தண்டித்தல், அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை பயன்படுத்துதல் இது எல்லாமே அடுத்தது தான் வரும். தேவைப்படும் போது செய்வோம். ஆனா ஃபர்ஸ்ட் எது வரும்? சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல் அப்படிங்கிறது தான் முதல்ல வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு வரும். இந்த சம் பாருங்க. இது வந்து என்ன சொல்றாங்க? ஒரு வெண் படம் சொல்லுவோம் இல்லைங்களா? வென் டயகிராம் குடுத்துட்டு, இத வச்சு நம்ம சம் கேட்கறாங்க. என்ன குடுத்திருக்கு? கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எந்த பகுதியானது பாடகர்கள் அல்லாத ஆசிரியர்கள் மற்றும் கலைஞரை குறிக்கிறது? அப்போ இந்த டயகிராம்ல பாடகர மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூ எழுதணும். இந்த 3யும் போடுறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த பக்கம் ஆசிரியர் இருக்கு. இந்த பக்கம் கலைஞர் இருக்கு. இல்லைங்களா? கீழ பாடகர்கள். இப்ப பாடகர்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 7ங்கிறது பாடகர்கள் வராங்க இல்லைங்களா? இப்ப இது வராது. ஏன்னா பாடகர்கள் அல்லாத அப்படின்னு சொன்னதுனால பாடகர்கள் நம்ம தூக்கிடணும். இப்ப 4 அப்படின்னா, இந்த 4 வந்து ஆசிரியரும் இருப்பாங்க, பாடகர் இருப்பாங்க. ஆனா, பாடகர் இருந்தாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. அடுத்தது பாருங்க, இந்த 3. இந்த 3ங்கிற வேல்யூ 3க்குமே காமன். அப்ப கண்டிப்பா பாடகர் வருவாங்க. இதுவும் வராது. அடுத்தது பாருங்க 5. 5ங்கிற வேல்யூ இந்த 2க்கு காமன் இருக்கு இல்லைங்களா? அப்ப இங்க பாடகர் வராங்க. அப்ப இதையும் எடுத்துக்க கூடாது. அப்ப எந்த வேல்யூ இருக்கு பாருங்க. இங்க 1 இருக்கு. 1, இந்த 2, 6. இந்த 3 வேல்யூ மட்டும் தான் என்ன வருது? ஆசிரியர்கள் மற்றும் காவலர்கள் மட்டும் இருக்கு. யார் வரல? பாடகர் வராத வேல்யூ வருது. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆட் பண்ணணும். 6 + 1 7. இது மொத்த பேர். காமன் ஆக்குறத நம்ம கழிச்சிடணும். காமன் ஆக்குற வேல்யூ என்ன? 2. காமன் ஆக்குற வேல்யூ விட்டுட்டோம்னா ஆன்சர் வந்து 5. நம்ம முக்கியமா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 3 ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது. இது 2 பேருக்கு காமனா இருக்காங்க. அவங்க இங்கேயும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. அவங்கள தூக்கிடணும். அவங்கள எடுத்துட்டோம்னா என்ன வரும்? ஆப்ஷன் டி வரும். அப்ப சம்ம ரொம்ப ஈஸி தான். பாடகர் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். ஆனா, நம்ம இங்க பார்க்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணிட்டு, மொத்த பேர்ல காமன் ஆக்குறவங்கள தூக்கினா 2லயுமே இருப்பாங்க இல்லையா? காமன் ஆக்குறவங்கள மட்டும் தூக்கிட்டு, நம்ம இந்த ஆன்ஸர போட்டுக்கலாம். அப்ப ஆப்ஷன் டி வரும். அடுத்த சம் பார்க்கலாம். இதுல பாருங்க, சதவீதம் 0.07% இந்த பெர்சன்டேஜ என்னவா மாத்த சொல்றாங்க அப்படின்னா, பின்னம் சரிங்களா? ஃபிராக்ஷனா மாத்த சொல்றாங்க. ஃபிராக்ஷனா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த புள்ளி இல்லையா? தசமம் இல்லையா? அதுல இருக்கிற வேல்யூ எல்லாம் தூக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, தசமத்துக்கு இந்த பக்கம் எத்தன நம்பர் இருக்குன்னு பாருங்க. மொத்தமா 2 வேல்யூ இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 0 இருக்கிற மாரி வேல்யூ மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்படி எழுதிட்டோம். 2 தசமம் இருக்கிறதுனால 2 0. இப்ப 100ஆல நம்ம மல்டிபிள் பண்றோம். அப்ப நமக்கு இந்த மதிப்பு மாறக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 100ஆல டிவைட் பண்ணிடணும். எப்படி பெருக்கணுமோ அப்படியே வகுத்து எழுதிடணும். இப்ப என்ன பண்றோம்? இந்த பின்னத்துல இந்த பாயிண்ட்ட தூக்கணும்னு என்ன பண்ணணும்? எவ்வளவு தசமத்துக்கு கீழ நம்பர் இருக்கோ, அவ்வளவு வேல்யூ இருக்கக்கூடிய 100ஆல மல்டிபிள் பண்றோம். ஒருவேளை இன்னொரு 8 இருந்தா நம்ம 1000ஆல மல்டிபிள் பண்ணிருப்போம். இங்க ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா இருந்தா, இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். இப்ப எழுதும்போது பாருங்க, இந்த 100 அப்படியே வச்சுக்கலாம். இத நான் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். 0.07 இருக்கு இல்லையா?
இங்க 100ன்னு எழுதணும்னா எப்படி போடுவோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 0வால மல்டிபிள் பண்ணா 0, 0, 0ங்கிற வேல்யூ வரும். அடுத்த 0க்கு 3 0 வரும். அடுத்து 1ஆல மல்டிபிள் பண்ணா இதே வேல்யூ வரும். 0, 0, 0. இது எழுதிட்டு ஏன்னா நம்ம சில நேரத்துல ஏன் வந்து அந்த பாயிண்ட் போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால போடுறேன். இப்போ சம் போட்டு முடிச்சுட்டு இங்க எவ்வளவு டெசிமல் இருக்கோ அதே மாதிரி நம்ம தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லைங்களா? அப்போ பாயிண்ட்க்கு இந்த பக்கம் இருக்கிற 0 எல்லாம் நமக்கு வேல்யூ இல்ல. அப்ப என்ன வரும்? 7 மட்டும் தான் வரும். அப்ப எழுதும்போது 7/100. ஆன்சர் என்ன வரும்? 7/100. ஆப்ஷன் பி தான் வரும். இல்லைங்களா? இப்ப நம்மளே ஒரு வேல்யூ போட்டா இந்த எந்த நம்பர் வேணா வரும். அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டெசிமலுக்கு இந்த பக்கம் எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0வால தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். இப்ப இதுவும் வந்து ஒரு பசில் மாதிரி தான். எப்படி குடுத்துருக்கான் அப்படின்னா, இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி குடுத்துருக்காங்க. பார்த்தா கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வேல்யூ குடுத்துருக்காங்க. இப்போ இதுல அவங்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுக்க சொல்லிருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா 2x³ + 3 இந்த ஒரே ஒரு வேல்யூ தான் குடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவ நீங்க இந்த எக்ஸ்க்கு பதிலா நீங்க வேல்யூ அப்ளை பண்ணிட்டே வந்தா, இதுல எந்த வேல்யூ மேட்ச் ஆகுதோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம x = 1 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அப்ப 2 × 1 ஹோல் கியூப் + 3 அப்ப போட்டா என்ன வரும்? 1 3 தடவை மல்டிபிள் பண்ணா அதே தான் வரும். அதுதான் 2 + 3 = 5. அப்போ இந்த ஆப்ஷன் இதுல இருக்கான்னு பார்க்கிறோம். இல்ல இல்லைங்களா? அடுத்த வேல்யூ பார்க்கலாம். அப்ப x = 2ன்னு அப்ளை பண்ணலாம். 2 × 2 ஹோல் கியூப் + 3 2 3 தடவை மல்டிபிள் பண்ணா 8 வரும். + 3ன்னு வரும். இப்ப 16 + 3 இப்ப 19 வருது இல்லைங்களா? இப்ப 19ங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல 18 தான் இருக்கு. இதுவும் வராது. அடுத்து x = 3 அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். என்ன வரும் அப்படின்னா 2 × 3 ஹோல் கியூப் வரும். + 3 வரும். அப்ப போட்டோம்னா வருது 2 3 × 3 9 27 வருது. 27 + 3 அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 54 54 + 3 எவ்வளவு வருது? 57. ஆன்சர் வந்து 57 வருது இல்லைங்களா? இப்ப 57 இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் இந்த இடத்துல சில இருக்கு. அப்ப 57 இருக்கிறதுனால இங்க ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 57. அதனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது இது ஒரு சிம்பிளான சம். என்ன அப்படின்னா நீங்க யோசிக்கிறது அவ்வளவுதான். விபத்து என்ற வார்த்தைக்கு கவனிப்பு என்ற வார்த்தை தொடர்புடையதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதே மாதிரி நம்ம நோய்க்கு எது தொடர்புடையது அப்படின்னு யோசிக்க சொல்றாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா விபத்துக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க? விபத்து நடக்காம இருக்கணும்னா கவனிப்பு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க இல்லைங்களா? அப்போ ஆக்சிடென்ட்னா நம்ம கேரா இருந்தா ஆக்சிடென்ட் ஆகாது. அப்படின்னா நோய்னா நம்ம எப்படி இருக்கணும்? தூய்மை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நோய்க்கு கிருமி இருக்கு, நோய்க்கு நுண்ணுயிரி இருக்கு. ஆனா அவங்க ரீசன் என்ன சொல்ல வராங்க? எது இருந்தா இது நடக்காது அப்படின்னா தூய்மை இருந்தா இது நடக்காது அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் பி போடுது. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ வேல்யூ கொடுத்துறாங்க. ஏனா 26, சன்னா 27, கேட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏங்கிறத அவங்க என்ன டினோட் பண்ணிடுறாங்க? 26 சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம ஏக்கு நம்ம வேல்யூ கொடுத்துட்டே வரோம். எழுதும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எழுதிக்கலாம். இந்த மாதிரி சம் நம்ம எழுதி தான் போட்டாகணும். FGHI AK LM NOPQ XYZ. இப்போ நம்ம பின்னாடி இருந்து இதை ஃபில் பண்ணிட்டே வரோம். 26 வர வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஃபில் பண்ணியாச்சு. இதுல அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? ஏன்னா 26 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அடுத்தது சன்னுக்கு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். SUN S ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. Sக்கு 8 இருக்கு இல்லைங்களா? அப்ப 8 பிளஸ் யூட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. யூனா 6 பிளஸ் என்னோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க 13. இந்த வேல்யூ 3 ஆட் பண்ண என்ன வருது? 27 வருது இல்லைங்களா? ஆட் பண்ணி பாருங்க. இது 14 வருது, இது 13 வருது. ஆட் பண்ணா 27 வருது. அடுத்தது இப்ப கேட்ங்கிற வேல்யூ நம்ம அதே மாதிரி போட போறோம் அவ்வளவுதான். சிக்கு பதிலா என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சினா 24. சியோட வேல்யூ எவ்வளவுனா 24. அடுத்தது ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஏனா 26 அவங்களே கொடுத்துருக்காங்க, எழுதிட்டோம். அடுத்தது டீயோட வேல்யூ. டீக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 7. அப்போ இங்க டீயோட வேல்யூ 7. இப்போ 3 ஆட் பண்ண என்ன வருது? 10 17 57 வருது இல்லைங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 57.
இப்ப இத 2 விதமா குடுப்பாங்க. ஒண்ணு கோடிங், டிகோடிங்கா குடுப்பாங்க. இல்லைன்னா ஆல்பபெட்டுக்கு வேல்யூ குடுக்குற மாரி குடுப்பாங்க. அப்ப நம்ம ஏக்கு பதிலா 26ன்னு குடுக்கறதுக்கு பதிலா, ஏன்னாவே ஒரு வேல்யூ குடுத்துருவாங்க. அப்ப நம்ம இந்த இன்னொரு மாடல் அதிலேயே கேட்டுறாங்க. அதுல நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம் இல்லீங்களா? என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. வினா இணைக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியத எடுத்து எழுதுன்னு சொல்றாங்க. இப்போ ஆற்றலுக்கு ஒரு வார்த்தை, வீணாதலுக்கு. அப்ப அதே மாரி ஆற்றலுக்கு பதிலா நம்ம இங்க பணம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வீணாதலுக்கு அதை விரயம் செய்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம சிம்பிளா நம்ம திங்க் பண்ணாவே தெரிஞ்சிரும். அப்ப பணம் விரயம் செய்தல். ஆப்ஷன் சி தான் ஆன்ஸரா வரும். அடுத்தது பாருங்க. ஏரியாவுல ஒரு மாடல் கேட்டுருக்காங்க. 10 சென்டிமீட்டர் கன அளவுள்ள கன கனசதுரத்தின் கன அளவு காண்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன பேசிக்கான ஃபார்முலா மட்டும் நம்ம இதுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா, இப்ப கனசதுரம் அப்படின்னு குடுக்குறாங்க. கனசதுரத்துடைய கன அளவு கன அளவு. இதுக்கு மட்டும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்ப கனசதுரத்துக்கு ஒரு பக்கம் அப்படிங்கிறது ஏ. அப்போ அகலம், உயரம் எல்லாம் ஒரே மாரி இருக்கு இல்லீங்களா? அப்போ ஒரு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நீளம், அகலம், உயரம் 3யும் மல்டிபிள் பண்ணா கன அளவு கிடைக்குமா? எல் இன்டு டி இன்டு ஹெச். ஆனா ஒரு கனசதுரத்த பொறுத்தவரைக்கும் 3மே ஒண்ணு தான். நீளம், அகலம், உயரம் 3மே ஒரே மாரி தானே இருக்கும். ஏன்னா அது கனசதுரம். அப்ப இங்க வேல்யூ வந்து ஏ இன்டு ஏ இன்டு ஏ. இப்ப என்ன வரும்? ஏ கியூப். அப்ப சம்ல ஏ குடுத்துட்டாங்க. ஏன்னா 10 அப்படின்னு குடுத்துட்டாங்க. அப்ப ஈஸியா நம்ம ஆன்ஸர் போட்டுடலாம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். 10 இன்டு 10 இன்டு 10. எவ்வளவு வரும்? 1000. 1000 சென்டிமீட்டர். இங்க கியூப் வரும். ஏன்னா 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணதுனால ஏ கியூப்ங்கிறதுனால இங்க சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் எழுதும்போது சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிருவோம். ஓகேங்களா? இது ஈஸியா போட்டுடலாம். ஆனா ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரியணும். ஏ கியூப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அடுத்து பாருங்க முக்கோணத்த வச்சு ஒரு கொஸ்டின் கேட்றாங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு ஒண்ணு தெரியணும். ஒரு முக்கோணத்துக்கு 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசிக் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இதை ஈஸியா போட்டுடலாம். என்ன குடுத்துட்டாங்க? 3 கோணங்களும் ரேஷியோல இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கோணம் 2 மடங்கு, இன்னொரு கோணம் 3 மடங்கு, இன்னொன்னு 4 மடங்கு. இந்த 3 கோணங்களையும் குடுத்துட்டு, அதோடைய ஆங்கிள் என்ன? அந்த கோணங்கள் என்னென்னன்னு கேட்கறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? 3யும் கூட்டினா எவ்வளவு வரும்? 180 வரும். அப்ப எழுதிக்கிறோம். 2x, 3x, 4x. இந்த 3யும் கூட்டினா எவ்வளவு வரும்? 180 டிகிரி. அப்ப இத ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? இங்க 5, 9 இல்லைங்களா? 9x ஈக்குவல் டூ 180. எக்ஸ மட்டும் இங்க வச்சுட்டோம்னா, இது எங்க போகும்? கீழ டிவைட்ல போகும். அப்போ இது மல்டிபிள் இருக்கிறதுனால கீழ வகுத்துல வருது இல்லைங்களா? பை 9. அப்ப எவ்வளவு வருது? எக்ஸ் எவ்வளவு வருது? 20. எக்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நம்ம இந்த 3 வேல்யூ போட்டுக்கலாம். எக்ஸ்க்கு பதிலா நம்ம இங்க 2 இன்டு 20, 3 இன்டு 20, 4 இன்டு 20. அப்ப 3 வேல்யூ வந்துரும் இல்லையா? 2 இன்டு 20 40 டிகிரி ஒரு வேல்யூ. அடுத்தது 3 இன்டு 20 60, 4 இன்டு 20 80. அப்ப 40, 60, 80 இல்லைங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நம்ம ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். என்னது? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த சம் போட்டுக்கலாம். அடுத்தது அடுத்த சம் ஒரு வென் டயகிராம் தான். ஈஸியா இருக்கும். இது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேல்யூல எல்லா வரைபடத்திலும் இருக்கக்கூடிய எண் எது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம சம் கவனிச்சு பார்த்தா தெரியும். ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? இப்போ இந்த முக்கோணம் இருக்கணும். முக்கோணத்துக்குள்ளேயும் வரணும். அடுத்தது இந்த செவ்வகத்துக்குள்ளேயும் வரணும். இந்த 2க்குள்ளேயும் வர நம்பர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த 2க்குள்ளேயும் காமனா வர்றது 2 வருது இல்லைங்களா? அடுத்தது இந்த வட்டத்துக்குள்ளேயும் வரணும். அப்ப 3ம் வரும்போது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 2 மட்டும் தான் 3 வரும். இந்த மாடல் அடிக்கடி கேட்பாங்க. பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் வேல்யூ பார்த்தோம்னா 2 இல்லைங்களா? அப்ப இதுல ஆப்ஷன் ஏ வரும். இது ரொம்ப ஈஸியான மாடல் தான். பார்த்தோம்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது அடுத்த சம் பாருங்க. சம் ஈஸியா தான் இருக்கும். √27 பிளஸ் √12. இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்க கவனிச்சா இந்த சம் போட்டுடலாம். இப்ப இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரூட்ல இருந்து வெளிய எடுக்க போறோம். ரூட்னா என்ன பண்ணுவோம்? 2 வேல்யூ இருந்தா ஒரு வேல்யூ வெளிய எடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இத பிரிச்சுக்கலாம். இந்த ரூட் வேல்யூ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 3 இன்டு 3 9, 9 இன்டு 3 27. இந்த மாரி இந்த ரூட்ட நான் பிரிச்சு எழுதிட்டேன் இல்லைங்களா? அடுத்தது பிளஸ். அதே மாரி இந்த 12 பிரிக்கிறேன். 2 இன்டு 2 4, 4 இன்டு 3 12 ன்னு பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதி நம்ம எல்சிஎம் எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த மாரி போட்டே வரலாம். இப்போ இங்க பாருங்க 3 இன்டு 9 27. மறுபடியும் 3 இன்டு 3 9. இந்த 3 வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லைங்களா? இப்ப இதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலன்னா, இந்த 12 இங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்க 3 இன்டு 4 12. இது எப்படி பிரிக்கலாம்? 2 இன்டு 2 12. இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா? இந்த மாரி உள்ள எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப நம்ம என்ன சொன்னோம்? இந்த வேல்யூ எல்லாம் 2 வேல்யூ இருந்தா தான் 1 வெளிய எடுக்கணும். இப்போ 2 3 இருந்தா ஒரு 3 வெளிய எடுத்துடலாம்.
மீதி அப்படியே எழுத வேண்டியதான். அடுத்தது இதுல 2 வேல்யூ இருந்தா 2, 2 இருக்கு. அதுக்கு பதிலா ஒரு 2 வெளிய எடுத்துடலாம். மீதி இருக்கிறத அப்படியே எழுத வேண்டியதான். இந்த மாரி உள்ள எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப பாருங்க இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இது இப்ப கன்ஃப்யூஷனா இருக்கும். இப்ப இத என்ன பண்றதுங்கிறது தெரியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேல்யூ நீங்க ஒரு ஏன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப இப்படி இருக்கு. 3a பிளஸ் 2a இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூவ ஆட் பண்ணி எழுதுவீங்க. மொத்தமா 5ஏன்னு எழுதுவீங்க. அதே மாரி தான் இது. √3 நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 3 பிளஸ் 2 5. 5√3ன்னு எழுதணும். இதுக்கு பதிலா 3 பிளஸ் 3 6ன்னு போட முடியாது. எந்த வேல்யூ ஆட் பண்ண முடியாது இல்லையா? இது புரிஞ்சது இல்லையா? இப்ப ஆன்ஸர் என்ன அப்படின்னா 5√3 ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்ஸர். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து இப்படி இருந்தா இத கூட்டி எழுதிக்கலாங்கிறத மட்டும் புரிஞ்சா போதும். ஓகேங்களா? தேங்க் யூ. அடுத்தது அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான். இது பாருங்க இது ரேங்கிங் மாடல். 49 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பறையில் எக்ஸ் என்பவர் 18வது இடத்தில் உள்ளார். அப்போ கடைசியில இருந்து அவர் எத்தனாவது இடத்தில் உள்ளார்? இந்த மாடல் நீங்க பார்த்து வச்சுக்கங்க. திரும்பி திரும்பி இந்த மாடல் வந்தா, ரேங்கிங் மாடல் வந்தா, ஒரு ஈஸியான ஸ்டெப். என்ன அப்படின்னா, இந்த மாரி குடுத்து கடைசியில இருந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2யும் மைனஸ் பண்ணி 2க்கும் மைனஸ் எடுத்துட்டு, வேல்யூ இப்ப பாருங்க மைனஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 31 வருது இல்லைங்களா? பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆன்ஸர் வந்து 32 தான் ஆன்ஸர். இது வந்து ஆப்ஷன் டி சரிங்களா? அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த மாரி மாடல் வந்துச்சுன்னா, ரேங்கிங். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் குடுத்துட்டு, எக்ஸ்ங்கிற எத்தனாவது இடத்துல இருக்காரு. அப்ப கடைசில இருந்து எத்தனாவது இடத்துல இருப்பார்ன்னு கேட்டா, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. 2யும் கழிச்சு பிளஸ் 1 ஆட் பண்ணணும். சிம்பிளான முடிவு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 49 மைனஸ் 18 பிளஸ் 1. இந்த 1 தான் முக்கியம். ஏன்னா அவங்க என்ன குடுத்துருக்காங்க? 31 குடுத்துருக்காங்க இல்லீங்களா? 2யும் மைனஸ் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணா ஆன்ஸர் வந்துரும். மாடல் நீங்க பார்த்து வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இப்படி குடுத்திருப்பாங்க. 49 மாணவர்கள் வகுப்பறையில் எக்ஸ் என்பவர் 18வது இருக்கிறாரு. கடைசியில இருந்து அவர் எத்தனாவது இடத்துல இருப்பார்ன்னா 2யும் மைனஸ் பண்ணி 1 கூட்டிக்கணும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. பின்வரும் தொடர் வரிசையில் வினாக்குறி உள்ள இடத்துல என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. என்ன இருக்குன்னா 6E, 12G அப்புறம் அடுத்த வேல்யூ மிஸ்ஸிங் வேல்யூ இத கண்டுபிடிக்கணும். அடுத்தது 30K, 42M, 56O இந்த மாரி இருக்கு இல்லைங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பாபெட் அடுத்த வேல்யூ என்ன வரும்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வருது பாருங்க. ஈக்கு அப்புறம் எஃப் கேப் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜி இருக்கு. அப்ப இந்த வேல்யூ எதுவும் தெரியாது. இந்த வேல்யூ தெரியாது. அடுத்தது கேக்கு அப்புறம் எல் கேப் இருக்கு. எம்க்கு அப்புறம் இந்த 2 வேல்யூக்கு இடையில என் இருக்கு. அப்ப இதே மாரி தான் எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும். இங்க என்ன இருக்கலாம்? ஐ வந்திருக்கலாம். ஐக்கு அப்புறம் ஜே வரும். இங்க கே. இப்ப லைனா வருது இல்லைங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஐ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்பர் சீரிஸ் மட்டும் பார்க்கலாம். 6, 12 அடுத்த வேல்யூ தெரியாது. 30, 42, 56. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். இப்ப பாருங்க இந்த 2 டிஃபரன்ஸ்னா 6 வருது. இந்த டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது பார்த்தோம்னா 12 வருது. அடுத்து இது டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 14 வருது. அப்ப எப்படி ஆட் ஆயிருக்கே போகுதுன்னா, நம்ம இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 2க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 2 வருது. அப்ப 2 2 ஆட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். கடைசி வரைக்கும் கொண்டு வந்தா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப இங்க என்ன ஆட் ஆயிருக்கும்? 6 பிளஸ் 2 அப்ப இங்க 8 வரலாம். அடுத்தது மறுபடியும் 8 பிளஸ் 2 இந்த இடத்துல 10 வரலாம். அப்ப அடுத்த வேல்யூ 12, 14 போகுது இல்லைங்களா? அப்ப 6, 8, 10, 12, 14 அப்படின்னு போகுது. அப்ப இங்க என்ன வரும்? 6 பிளஸ் 6 12, 12 பிளஸ் 8 20. அப்ப இங்க என்ன வரும்? 20I. ஆப்ஷன் ஏ வரும். இந்த மாதிரி நம்ம 2க்கு டிஃபரன்ஸ் எடுத்து நம்ம நம்பர் சீரிஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அடுத்தது 10 மீட்டர், 5 மீட்டர், 1.5 மீட்டர் அளவுள்ள நீர் தொட்டியின் கொள்ளளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கொள்ளளவு அப்படிங்கிறது என்ன? வால்யூம் இல்லைங்களா? மொத்தமா எவ்வளவு கெப்பாசிட்டி அது பிடிக்குதுன்னு கேக்குறாங்க. 10 மீட்டர், இன்னொன்னு 5 மீட்டர், இன்னொரு வேல்யூ எவ்வளோ? 1.5 மீட்டர். அப்போ ஒரு கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுவோம்? நீளம், அகலம், உயரம் இல்லைங்களா? லென்த், பிரெத், ஹைட் 3யும் நம்ம மல்டிபிள் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப இதுக்கு வந்து வேல்யூ என்ன வரும்? 10 இன்டூ 5 இன்டூ 1.5 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இங்க 50 வரும். 50 இன்டூ 1.5 இல்லைங்களா? அப்ப எவ்வளவு வருது? 750. இங்க பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? 75ன்னு வரும். அப்போ 3 மீட்டர் இருக்கு இல்லையா? அப்ப மீட்டர் கியூப்னு வரும். ஆனா ஆன்சர் என்ன குடுத்திருக்கு அப்படின்னா, லிட்டர்ல குடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது எவ்வளவு லிட்டர்ன்னு தெரியணும். அப்ப எவ்வளவுன்னா 1000 லிட்டர் இல்லைங்களா? 1000 லிட்டர். இந்த வேல்யூ நம்ம தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்? லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர் அப்படின்னா, 75 மீட்டர் கியூப் எவ்வளவு லிட்டர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லைங்களா? அதேதான். நேர்மாறல் இல்லைங்களா? அப்படி இருந்தா என்ன பண்ணுவோம்? 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணிப்போம். இப்ப 75
5 இன்டு 1000. இப்போ கொஸ்டின் மார்க் ஆப்போசிட்ல இருக்கிறத கீழ எழுதுவோம். எழுதுனா என்ன வரும்? 75,000 லிட்டர் இல்லைங்களா? ஆன்சர் வந்து 75,000 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சரா வரும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் டி வரும். ஆப்ஷன் டி தான் வந்து 75,000 லிட்டர் வருது இல்லைங்களா? அடுத்த சம் பாருங்க. சரி. அடுத்த சம். இப்போ ஒரு வென் டயகிராம் குடுத்திருக்காங்க. வென் டயகிராம்ல மருத்துவர்களோ அல்லது விளையாட்டு வீரர்களோ இல்லாத கலைஞர்கள் எத்தனை பேர்ன்னு கேட்கறாங்க. இது சிம்பிளான சம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கலைஞர்கள் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா? அதுல மிங்கிள் ஆகாம இங்க பாருங்க மருத்துவர்கள் வந்து எது எதெல்லாம் ஜாயின் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க மருத்துவர்ங்கிறது முக்கோணம் இல்லைங்களா? இந்த வேல்யூ எதுவுமே வராது. 8, 3, 4, 17 மருத்துவர்கள் நம்ம எடுத்துடுறோம் இல்லைங்களா? அடுத்தது விளையாட்டு வீரர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப விளையாட்டு வீரர்கள் எது வரும்? இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறதெல்லாம் வரும் இல்லையா? இப்ப 22, 25 இதெல்லாம் வராது. அப்ப ரிமைனிங் என்ன கேட்கறாங்க? கலைஞர்கள் அப்படின்னா, கலைஞர்கள் மொத்தம் என்ன என்ன வருது ஆன்சர்? ஆப்ஷன் டி வருது இல்லைங்களா? அப்ப என்ன வருது அப்படின்னா, ஆப்ஷன் டி. எது இல்லையோ அத மட்டும் கேட்கறாங்க. அப்ப கலைஞர்கள் மட்டும் எவ்வளவு வருதுன்னா, ஈஸியா நீங்க போட்டுடலாம் இல்லைங்களா? 30. இது பாருங்க. இந்த சம் வந்து கோடிங், டிகோடிங் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 வேல்யூ குடுத்துருக்காங்க. இதுக்கு கோடு நைட் அப்படிங்கிற வேல்யூக்கு NIGHT நைட்ங்கிற வேர்டுக்கு ODDGM அப்படிங்கிறது கோடா சொல்லிருக்காங்க. அடுத்தது பாருங்க. டார்க் அப்படிங்கிறது என்ன கோட்ல சொல்றாங்க? DARK. டார்க் அப்படிங்கிறத GOYC அப்படிங்கிற கோட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கிரீன் அப்படிங்கிறத நம்ம என்ன கோட்ல எழுதலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ கோடுங்கிறது பல விதமா இருக்கலாம். நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த வேல்யூ பாருங்க. Mக்கு அடுத்தது N. இங்கிருந்து கொண்டு போயிருக்காங்க. அடுத்த வேல்யூ பாருங்க. G இருக்கு இல்லையா? Gக்கு அப்புறம் I வரல. ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இடையில வந்திருக்கு. GHI அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது பாருங்க. T. Tக்கு அப்புறம் G வருது. அப்ப எத்தனை லெட்டர் பாருங்க? EF. 2 லெட்டர் இடையில குடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாரி இந்த பக்கம் வருது. அப்படியே பேக்ல வருது. இங்க Dக்கு அப்புறம் H. எவ்வளவு லெட்டர் வந்திருக்கு பாருங்க? EFG 3 லெட்டர். ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த லெட்டரே வந்துச்சு. அடுத்தது 1 லெட்டர், 2 லெட்டர், 3 லெட்டர் வந்திருக்கு. அடுத்தது இங்க இருந்து பாருங்க அடுத்த வேல்யூ. ஓல இருந்து டீக்கு பாருங்க. TQRS. ஓ ஒவ்வொரு லெட்டரா இன்கிரீஸ் ஆயிட்டே வருது இல்லைங்களா? அப்ப இதுல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன வரணும்? சிக்கு அப்புறம் டி. அப்படியே வந்துருச்சு. அடுத்து என்ன வரணும்? 2 லெட்டர் தள்ளி வரணுமா? ஒய்க்கு அப்புறம் இசட். இசட்க்கு அப்புறம் திரும்பி ஏ ஆரம்பிக்குது. ஒரே ஒரு லெட்டர் வருது. அடுத்தது பாருங்க. இந்த பக்கம் வரணும். ஓக்கு அப்புறம் PQ 2 லெட்டர் தள்ளி வருதா? அடுத்தது பாருங்க எப்படி வரணும்? 3 லெட்டர் தள்ளி வரணுமா? ஜிக்கு அப்புறம் பாருங்க. HIJ 3 லெட்டர் தள்ளி வருது. அப்போ நம்ம எழுதும்போது இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசிடி ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கணும். இசட் வரைக்கும். கொஞ்சம் குயிக்கா பார்த்து எழுதிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி 2, 3 சம் வருது இல்லைங்களா? நீங்க கொஸ்டின் பேப்பரை புரட்டி பார்க்கும்போதே 2, 3 சம் இருந்த மாதிரி இருந்தா நம்ம ஏபிசிடி எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு கோடிங், டிகோடிங் பார்த்தாவே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாம். இங்க என்ன வரும்? ஜிக்கு முன்னாடி இல்லைங்களா? எஃப் இல்லைங்களா? எஃப் இருந்தா தான் என்ன வரும்? இந்த இடத்துல ஜி வரும் இல்லைங்களா? அடுத்தது இங்க என்ன போடலாம்? இங்க ஒரு லெட்டர் கேப் வரணும் இல்லையா? அப்ப பி போட்டுக்கலாம். பிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் கேப் வந்தா கியூ. ஒரே ஒரு கேப் வர மாதிரி போட்டாச்சு. அடுத்தது டிங்கிறது 2 லெட்டர். ஈங்கிறதுக்கு முன்னாடி 2 லெட்டர் கேப் வர மாதிரி போடணும். எழுதிட்டீங்கன்னா நீங்க குயிக்கா போட்டுக்கலாம். இப்ப நம்ம இங்க என்ன வேல்யூ வரும் அப்படின்னா பி வரும். பிக்கு அப்புறம் பாருங்க சிடி 2 லெட்டர் கேப் வருது இல்லையா? அடுத்தது அடுத்த வேல்யூ இதுல ஏ போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 3 லெட்டர் கேப் வருதா? பி சி டி. அடுத்த வேல்யூ என்ன வருது அப்படின்னா ஐ வரும். இங்க போட்டீங்கன்னா என்ன வரும்? 4 லெட்டர் கேப் வருதா? JKLM அடுத்து N வருது. அப்போ நீங்க எப்படி வருது அப்படிங்கறத ஒரு தடவை நீங்க இந்த 2 எழுதி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் போட்டுக்கலாம். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா IABTF. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. இதுல அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்லயே கொடுத்துட்டாங்க சம் இல்லைங்களா? கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்டீல் இஸ் கால்டு வுட். வுட் இஸ் கால்டு கோபால்ட். கோபால்ட் இஸ் கால்டு கோல்டு. கோல்ட் இஸ் கால்டு பிளாஸ்டிக். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா வாட் டு வி கெட் ஃப்ரம் ட்ரீஸ்? ட்ரீஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ட்ரீஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வுட். நம்ம உடனே என்ன பண்ண முடியாது? வுட்ங்கிற ஆன்சர் எழுத முடியாது. உடனே வுட் போய் பார்க்கணும். வுட் என்னன்னு சொல்றோம்? வுட் இஸ் கோபால்ட் இல்லையா? வுட் இஸ் கால்டு கோபால்ட். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. சிம்பிளான ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் ட்ரீஸ்ல இருந்து வுட். உடனே நம்ம என்ன பண்ணணும்? வுட் போய் பார்க்கணும். வுட் கால்டு
கோபால்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆன்சர் போடு. இந்த மாடல் என்ன அப்படின்னா, சிலாகிசம் அப்படிங்கிற மாடல பார்க்குறோம். இத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் வென் டயகிராம்ல ஃபில் பண்ணிப்போம். அதிலிருந்து நம்ம இந்த ஆப்ஷன் எல்லாம் கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு நம்ம கூட்டுற செக் பண்ணி ஆன்சர் போடுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அனைத்து அப்படிங்கிற வார்த்தை வந்தா நம்ம வெளிநோக்கி ஃபில் பண்ணிட்டே வரணும். முதல்ல இங்க பாருங்க, அனைத்து ஜன்னல்களும் கதவுகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்ப நம்ம வெளிநோக்கி ஃபில் பண்றேன். அனைத்து ஜன்னல்களும் கதவுகள் அப்படின்னு ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது அனைத்து கட்டிடங்களும் கதவுகள் அப்படிங்கிறதுனால, இங்கிருந்து வெளிநோக்கி போகணும். அதனால கட்டிடம் நான் உள்ள எழுதிடுறேன். கட்டிடம். பாருங்க கட்டிடத்துல இருந்து வெளிய கதவு இருக்கு இல்லீங்களா? அப்ப வெளிநோக்கி போற மாரி ஃபில் பண்ணிருங்க. அடுத்தது அனைத்து கதவுகளும் ஓடங்கள். அப்போ கதவுல இருந்து வெளிநோக்கி எழுதணும். அப்ப மொத்தமா இப்படி போட்டுடலாம். அனைத்து கதவுகளும் ஓடங்கள். இந்த மாரி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜன்னல்ல இருந்து கதவு வெளிநோக்கி தான் இருக்கு. அதே மாரி பாருங்க கட்டடத்துல இருந்து கதவு வெளிநோக்கி, மறுபடியும் கதவுல இருந்து ஓடங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துட்டாங்க பாருங்க. அனைத்து ஜன்னல்களும் ஓடங்கள். இது சரியா அப்படின்னு பார்த்தா, அனைத்து ஜன்னல்ல இருந்து ஓடங்கள் வெளிநோக்கி தானே போகுது. அனைத்து அப்படின்னா உள்ள இருந்து வெளிநோக்கி போகுதா? அப்ப அது கரெக்ட். அடுத்தது பாருங்க. அனைத்து கட்டிடங்களும் ஓடங்கள். பாருங்க. கட்டிடத்திலிருந்து ஓடங்கள் வெளிநோக்கி இருக்கா? உள்நோக்கி இருக்கா? வெளிநோக்கி இருக்கு. அப்ப அனைத்துங்கிற வார்த்தை வந்தா வெளிநோக்கி இருக்கணும். இருந்தா அது ஆப்ஷன் சரி. அடுத்தது பாருங்க. சில அப்படிங்கிற வார்த்தை வந்தா நம்ம உள்நோக்கி பார்க்கணும். இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். சில ஓடங்கள், கதவுகள். இப்ப சில ஓடங்கள், கதவுகள் உள்நோக்கி வருதா? இப்ப சிலன்னா உள்நோக்கி வரணும். உள்நோக்கி வந்தா கரெக்ட். இதுவே சில கதவுகள், ஓடங்கள் குடுத்திருந்தா அது தப்பு. ஏன்னா சிலன்னு வந்தா வெளிநோக்கி போகக்கூடாது. உள்நோக்கி தான் வரணும். அப்ப இந்த 3வது ஆப்ஷனும் கரெக்ட் இல்லீங்களா? இப்ப 3 ஆப்ஷனும் கரெக்ட்டா வருது. அப்போ அனைத்தும் பின்பற்றப்படுகிறது. அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சிலாகிசத்துல அடுத்த மாடல் பாருங்க. நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னு சொன்னோம்? அனைத்துங்கிற வார்த்தை வந்தா வெளிநோக்கி ஃபில் பண்ணுவோம் இல்லீங்களா? முதல்ல எலி இருக்கு. அனைத்து எலிகளும் என்ன சொல்றாங்க? மணிகள்னு சொல்றாங்க. அப்ப எலியிலிருந்து மணிகள் அப்படிங்கிறத நம்ம வெளிநோக்கி ஃபில் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்தது அனைத்து மணிகளும் கார்கள் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து வெளிநோக்கி ஃபில் பண்றோம். இங்க கார்கள் அப்படிங்கிறத எழுதிட்டோம். அப்போ அனைத்துங்கிற வார்த்தை வந்து நம்ம வெளிநோக்கி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முடிவுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துறாங்க? அனைத்து மணிகளும் எலிகள் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்துன்னு நம்ம வார்த்தை வந்தா என்ன சொன்னோம்? வெளிநோக்கி போகணும்னு சொன்னோம் இல்லீங்களா? அப்போ இது உள்நோக்கி வருது. அனைத்து மணிகளும் எலிகள்னு சொல்றாங்க. அப்ப இது தவறு. முதல் கூற்று தவறானது. அடுத்தது பாருங்க. சில கார்கள் மணிகளோ, எலிகளோ அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சிலன்னு வந்தா என்ன பண்ணணும்? உள்நோக்கி வரணும் இல்லீங்களா? சில கார்கள் மணிகளோ, எலிகளோ அல்லன்னு சொல்றாங்க. அப்ப இது தவறு. இல்ல அல்லன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ சில கார்கள் மணிகளோ, எலிகளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன் அப்படின்னா, உள்நோக்கி வரும்னா இருக்கும். இல்லீங்களா? அப்ப இங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் தவறானது. ஏன்னா என்ன காருக்குள்ள தான் அதெல்லாம் இருக்கு. இல்லீங்களா? இந்த கார்களுக்குள்ள மணி இருக்கு, எலி இருக்கு. அப்படின்னா இதுவும் தவறானது. அடுத்தது எந்த காரும் எலி அல்லன்னு சொல்றாங்க. அப்போ எந்த கார் இங்க காருக்குள்ள எலி இருக்கு இல்லையா? எந்த காரும் எலி இல்லன்னு சொன்னா அதுவும் தவறானது. இல்லீங்களா? அப்ப எதுவுமே ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது இந்த மாடல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? அத மாரி இப்ப ஃபில் பண்ண போறோம். அனைத்து புலிகளும் சிங்கங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அனைத்துன்னு சொன்னா உள்ளிருந்து வெளிநோக்கி போடுவோம். புலிகள். அனைத்து புலிகளும் சிங்கங்கள். வெளிநோக்கி சிங்கங்கள் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. அனைத்து சிங்கங்களும் குதிரைகள். திரும்பி வெளிநோக்கி அனைத்துங்கிற வார்த்தை வந்தனால சிங்கங்களும் குதிரைகள் எழுதிட்டோம். அடுத்தது எந்த குதிரைகளும் குரங்குகள் அல்ல அப்படின்னு சொன்னதுனால இது தனியா போட்டுறோம். குதிரைக்குள்ளேயே அது வராது அப்படிங்கிறதுனால குரங்கு அப்படிங்கிற வார்த்தைய தனியா எழுதிடுறோம். இப்போ டயகிராம் முடிஞ்சது. அனைத்துங்கிறதுனால நம்ம வெளிநோக்கி எழுதிட்டே வந்தோம். தனியா இருக்கிறதுனால குரங்கு மட்டும் தனியா எழுதிட்டோம். இப்போ நம்ம முடிவுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. அனைத்து புலிகளும் குதிரைகள். நம்ம அனைத்துன்னு என்ன சொன்னோம்? உள்ள இருந்து வெளிநோக்கி போகணும். பாருங்க அனைத்து புலிகளும் குதிரைகள் வெளிநோக்கி போகுது இல்லைங்களா? அப்ப இது முதல் கூற்று சரி. அடுத்தது எந்த புலிகளும் குரங்குகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா புலிக்கு குரங்கு சம்மந்தமே இல்ல இல்லைங்களா? வெளிய இருக்கு. அதனால இந்த கூற்றும் சரியானதுதான். அடுத்தது சில சிங்கங்கள் புலிகள். நம்ம சிலங்கிற வார்த்தை வந்தா என்ன சொன்னோம்? உள்நோக்கி வரணும். சில சிங்கங்கள் புலிகளான்னு பார்க்கலாம். உள்நோக்கி வருதான்னு பார்க்கலாம். சிங்கம், புலி உள்நோக்கி வருது இல்லைங்களா? சில அப்படின்னா சில சிங்கங்கள், புலிகள் அப்படின்னு உள்நோக்கி வர்றதுனால இது சரி. அடுத்தது சில குரங்குகள் புலிகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. குரங்குக்கும் புலிக்கும் சம்மந்தம் இல்ல. அப்ப சரிதான் இல்லைங்களா? புலிகள் அல்ல. அப்ப என்ன வருது? அனைத்துமே சரிங்கிறதுனால அனைத்தும் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னன்னா அனைத்துனா வெளிநோக்கியும், சில அப்படின்னா உள்நோக்கியும் நம்ம எழுதி செக் பண்ணணும். ஓகே ஆப்ஷன் வந்து இதுக்கு ஏ வருது. ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.